அம்மா வீடு பக்கத்துலேயே இருந்ததுன்னா இந்த கஷ்டம் பட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தை அம்மா வீட்டில் விட்டு இந்த அம்மா இங்கேயானு போயிடுவா. இந்த பையன் இங்கேயே தான் இருப்பான், அக்காவுடைய பையன். எங்க அப்பா வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சனாலிட்டி, பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவரு அப்பா டேபிள் கிடையாது, கைமேஜேன்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில், அதில் உட்காந்து எழுதி கொண்டிருக்கிறார். கரண்ட் கட்டு, அதுக்காக என்ன பண்ணா ஒரு சிம்னி விளக்கு இப்படி ஏத்தாப்புல வச்சுக்கிட்டு சிம்னி விளக்கை வச்சு எழுதிக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு எழுத்தாளர், சுகி சுப்ரமணியம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். he was a famous writer. எப்பவும் எழுதிக்கிட்டே இருப்பார், எந்த பத்திரிகையில வந்தாலும் வராட்டாலும் எழுதுவார். அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறவருடைய இயல்பு. அவர் கைமேஜில் எழுதிக்கிட்டே இருக்கிறார், சிம்னி விளக்கு வச்சிருக்கிறார். இந்த பையன் இங்கே தவழ்ந்து வந்தான். அப்படி வந்தவனுக்கு அந்த சிம்னி விளக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி. அதை அப்படி பார்த்தான். அப்படியே பார்த்துட்டு அதை தொட்டு பார்க்கணும் அந்த பயலுக்கு ஒரு ஆசை. அப்படியே பார்த்தான், தாத்தாவை எப்படி பார்த்தான். எங்க அப்பா சொன்னார், தொடாதே, சுடும், சுடும், தொடாதே அப்படின்னார். அப்படி சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருந்தார். குழந்தைக்கு அது தோணுமோ, அது சுடும்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருமா இல்லையா? அதை சுடும்னு உடனே இப்படி பார்த்துட்டு மறுபடியும் தொட போறான். தொடாதே, கை சுடும் அப்படின்னார். அது குழந்தைய இருக்கும்போது அந்த நெருப்பை தொடணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு நெருப்பு மேல ஆசை வரும். ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு நெருப்பை தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அந்தந்த வயசை பொறுத்தது, அந்தந்த வயசை பொறுத்தது. கடைசியா புள்ள ஒரு கொல்லி வந்து வைப்பான், அந்தந்த வயசை பொறுத்தது. ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு நெருப்பு வேணும் இல்லையா வாழ்க்கையில. இந்த நெருப்பை தொடணும் அப்படின்னு அந்த பயலுக்கு ஆசை. இவர் என்ன பண்ணினார், 2 தடவை சொன்னார், 3 தடவை சொன்னார், 3ஆவது தடவை தொடுன்ட்டார். தொடு அப்படின்ட்டார். எனக்கு ஒரே சந்தோஷம், டே தாத்தாவே தொட சொல்றாருன்னு. தொட போற போது சமையல் ரூம்ல இருந்து எங்க அம்மா பார்த்துட்டோம். அவ இங்கேருந்து அப்படியே ஓடி வர்றா. வந்து குழந்தைய அள்ளி எடுத்துட்டு சொன்னா எங்க அப்பாட்ட, இந்த ராட்சச வேலையை நம்ம பிள்ளைகளோட நிறுத்துங்க. இது நம்ம குழந்தை இல்ல, இது பேர குழந்தை. இதுகிட்ட உங்க வேலையெல்லாம் காட்டாதீங்க. சுற்றுந்தா என்ன ஆயிருக்கும். அவன் அம்மா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? குழந்தைய நம்பி விட்டுட்டு போனேம்மா, நீ இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? இந்த டெஸ்ட் பண்ற வேலையெல்லாம் பேரம்பேத்திட்ட வச்சுக்காதீங்க, உங்க பிள்ளைகளோட நிறுத்திங்கோ. இந்த வேலை இதுங்க கிட்ட ஒரு போதும் பண்ணக்கூடாது. அப்படியே ரொம்ப சத்தம் கித்தம் போட்டுட்டு இந்த குழந்தைய எடுத்து இடுப்புல வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா எவ்வளவு நேரம் அம்மா இடுப்புலயே வச்சிருப்பா பாட்டி? ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு இறங்கி கொடுத்தது. அதுக்கு இந்த நெருப்பு தான் அட்ராக்ஷன். அங்கேயிருந்து மறுபடியும் அப்படியே தவழ்ந்து 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 அப்படியே நேரா வந்து மறுபடியும் இந்த நெருப்பத்தோட வந்துட்டான் இந்த பையன். இந்த மாதிரி எங்க அப்பா என்ன பண்ணிருக்கிறார், இப்படி உள்ள சமையல் ரூம் பக்கம் எட்டி பார்த்துட்டு அம்மா அங்க இல்லேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தொடுன்ட்டு. அவரால் முடிஞ்சது இப்படி திரும்பி இப்படியே பார்த்துட்டு தொடு அப்படி. அந்த குழந்தை தொட்டுட்டு ஆன்னு ஒரு பெரிய சத்தம் போட்டு, அப்புறம் உடனே அங்கேருந்து அவர் கையில பர்னால் வச்சிருக்காரு, இடுப்புல ரெடியா வச்சிருக்காரு. இந்த குழந்தைக்கு என்ன பண்ணும்னு தெரியும் அவருக்கு. உடனே பர்னால் எடுத்தார், உள்ளங்க நிறைய கொதவன்னு அப்ளை பண்ணிட்டு, இனிமே தொடுவியா அப்படின்னு. ஆனா அன்றைக்கு எங்க அம்மா பட்ட வேதனை அது ஒரு தனி, அது ஒரு பெரிய அத்தியாயம். அன்னைக்கு அழுது இருக்கிறாங்க. அப்படி இப்படி பேர குழந்தை இப்படி யாரானும் பண்ணுவாங்களா? யாரானும் பண்ணுவாங்களா? என்ன இப்படி ஒரு ராட்சச மனசு உங்களுக்கு அப்படி. நான் 2 பேருடைய கேரக்டரையும் அப்பதான் ஸ்டடி பண்றேன். என்னன்னா, அப்பா என்ன சொல்ற, ஒரு விஷயம் தப்புன்னு சொல்றோம், அவனுக்கு புரிய மாட்டேங்குது, படட்டும், அப்ப திருந்துவான்ல. அது அவர் தேரி. அம்மாவுடைய தேரி என்ன அப்படின்னா, எத்தனை தடவை நானும் குழந்தைக்கு சொல்லணுமே ஒழிய அவன் கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து பெண்மை, அது வந்து ஆண்மை. அது கடுமையான ஒரு யுக்தி முறை, இது அன்பினுடைய யுக்தி முறை. ஒரு தாய் அப்படித்தான் இருக்க முடியும், ஒரு தகப்பன் இப்படித்தான் இருக்க முடியும். இந்த வித்தியாசத்தை எங்க சொல்றார். நீ தாய் இல்லையா, நீ எங்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது. நான் நெருப்ப தொட்டாலும் காப்பாற்ற வேண்டியது, நடுக்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுக. நான் தப்பு பண்ணினா கூட நீ என்னை காப்பாற்றணுமே ஒழிய தப்புக்குரிய தண்டனையை அனுபவின்னு என்னை விடக்கூடாது, அது உன்னுடைய இயல்பு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இந்த பாட்டுக்குள்ள சொல்றார். அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கு. இது சம்திங் வால்யூம் இறங்கிக்கிட்டே போகுது, வால்யூம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது, ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. இந்த லிங்க் இருக்கா பாருங்க, இருக்கு. இது இந்த வால்யூம் கூட்டுங்க. என்னாச்சு?
குறைச்சிங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. கொஞ்சம் நடுக்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுகை நின் திருவுள்ளமே. அம்மா, அது உன்னுடைய அந்த உள்ளமாக இருக்கட்டும், கருணை உள்ளமாக இருக்கட்டும். ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே அப்படின்னார். அம்மா, நீ ஒன்று பல உரு அருவம், உருவமற்ற தன்மையாக விளங்குகின்ற உமையவள். இப்போ நம்ம முதலேருந்து பார்த்தோம், நம்ம பரபிரமமாக இருக்கிறது தான் பலவிதமான ரூபமாக வெளிப்பட்டு பலவிதமான குணங்களோடு வெளிப்படுகிறது. ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் எது வித்தியாசம்? குணங்கள் தான் வித்தியாசம். கோவமா இருப்பார், சிடுசிடுன்னு இருப்பார், இவர் ரொம்ப கருணையா இருப்பார், இவர் எரிச்சப்படுவார், இவர் ரொம்ப அன்பா இருப்பார். குணங்களால தான் வேறுபாடு. தோற்றத்துல வெளியில இருக்கிற வேறுபாடு இருக்கும். நீங்க வயசாயிட்டா கிட்டத்தட்ட அந்த பரம்பரை முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்கு. சுஜாதா ஒரு கதையில் எழுதுவார், மூக்கு இது கொடவாசல் மூக்கு அப்படிம்பார். அந்த கொடவாசல் பரம்பரைக்குன்னு ஒரு மூக்கு இருக்கும், கரெக்டா கொடமுளகா மாதிரி கரெக்டா அதே மூக்கு அந்த வயசுக்கு டக்குன்னு வந்து உட்காந்துரும். சின்ன வயசுல கூட அது இல்லாத மாதிரி இருக்கும், கரெக்டாக வந்துடும். அந்த 32 வயசுல கரெக்டாக அந்த மூக்கு அப்படி வந்து நின்றுடும். ஏன்? அந்த ஹெரிடிட்ரி அப்படிங்கிறதுல வடிவம் ஒன்று மாதிரியே இருக்கும். ஆனால் குணங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவருக்கு இருக்கிற குணம் ஒரு காலத்துக்கு ஒரு காலம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ மாயை சேஞ்ச் என்னன்னா குணங்கள் தான். அம்பாள் லீலை பண்றா. இந்த உலகத்துல பலவிதமான ரூபங்கள் பலவிதமான குணங்களோட இருந்தா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ பூனையும் புலியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நீங்க சொன்ன பூனையை என்லார்ஜ் பண்ணா புலி மாதிரி இருக்கும், புலியை நீங்க சுருக்கிக்கிட்டே வந்தா பூனை மாதிரி இருக்கும். ஆனா பூனையோட சத்தத்துக்கும் புலியோட கர்ஜனைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பூனையோட நேச்சருக்கும் புலியோட நேச்சருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுருச்சாலும் ஒரு பழமொழி எழுதி வச்சிருக்கிறோம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கு குணம் வேற, இதுக்கு குணம் வேற இல்லையா? அதுதான் உலகம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புலி பூனை சிங்கம் எல்லாம் ஒரே மாதிரியா இருந்தா லைஃப்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? அந்த வேறுபாடு தான் உலகத்தினுடைய அழகு. உலகத்துல எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருந்தான்னு வச்சுங்க, ரொம்ப போர் அடிச்சு போயிடும். ஒரு மனுஷன் கொஞ்சம் சிடுமூஞ்சியா இருக்கணும், ஒரு மனுஷன் ரொம்ப அன்பா இருக்கணும், ஒரு மனுஷன் தாரம் தர வள்ளலா இருக்கணும், ஒரு மனுஷன் கஞ்சனா இருக்கணும். கஞ்சனா இருந்தா தான் நம்ம பேசி சிரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் ஆகிடும். இல்லாட்டி லைஃப் எப்படி இருக்கும் பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போர் அடிச்சு போயிடும். லைஃபே மொனோட்டனஸா எல்லாம் வள்ளலாவே இருந்தா என்ன ஆகுறது? அப்புறம் ஒருத்தர் கஞ்சனா இருந்தா தான் அவரை பத்தி 4 ஜோக்காத அடிக்க முடியும், கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். வெரைட்டி தான் உலகத்தையே சுவைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. கான்ட்ராஸ்ட் தான் உலகத்தையே அழகுபடுத்தி கொண்டே இருக்கு. நீங்க துணி கடைக்கு போனா அவன் சொல்லுவான், இது கான்ட்ராஸ்ட் பார்டர் அப்படின்பா. என்னடா சம்பந்தமே இல்லாத கலர் போட்டிருக்கிற அப்படின்னா, அதாங்க கான்ட்ராஸ்ட், அதுல ஒரு தனி அழகு இருக்கு, உங்களுக்கு அது புரியல அப்படின்பா. லைஃபே கான்ட்ராஸ்ட் ஒன்று கொண்டு இருந்தா தான் சுவையா இருக்கும். இது எல்லாம் என்னன்னா, பாரதி பாடுறாரே, தின்னவரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தனை செய்திடுவோம், அன்னை பராசக்தி அவ்வூறு ஆயினள் அவளை கும்பிடுவோம். புலியும் அவதான், எலியும் அவதான், சிங்கமும் அவதான், அன்னமும் அவதான். ஏன்னா இப்போ கேட்கிற பாருங்க, எதனுடைய உயிராவது வேறுபாடு உடையதா? எல்லாத்தினுடைய உயிரும் ஒரே தன்மை தான். உடம்புல தான் வேறுபாடு, அதனுடைய மற்ற இயல்புகள்ல தான் வேறுபாடு. உயிர்ல என்ன வேறுபாடு இருக்கு? வேறுபாடு இல்லை. எனவே உயிர் வேறுபாடு அற்ற உயிர்கள் வேறுபாடு உடைய உடல்களாக தெரிவதுதான் இந்த உலகத்தோட லீலையே, அழகே. அதனால எல்லாமா வெளிப்பட்டு ஒரு பெரிய கூத்து நடத்துறா. அப்போ ஒன்றாக இருந்தா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு, ஒன்றே பல உருவே அருவே எம் உமையவளே அப்படின்னு அந்த அம்பிகையினுடைய பல்விதமான லீலைகளை இந்த ஒரு வரியில சொல்லி காட்டுகிறார் அபிராம் பட்டர். இது அவ்வளவுக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்துல நாமங்கள் இருக்கு. ஏகாக்னி, பகுரூபா. ஏகாக்னி ஒன்றாக ஒரே அக்னியாக இருக்கிறவள், பகுரூபா பல்விதமான ரூபங்களில் வெளிப்படுகிறவள், வெகுரூபி சுகநித்திய கல்யாணி வெகுவித சொரூபி. திருப்புகள்ல அருணகிரிநாதர் சொல்றார், வெகுரூபி நித்திய கல்யாணி வெகுவித சொரூபி, விதவிதமான சொரூபங்களை எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறவள். ஆக ஒன்று பல உரு அரு. சரி, நீங்க தீபாவளி இப்போ வரப்போகுது. ஹோட்டல்ல கடைகள்ல 40 வகை ஸ்வீட் வச்சிருக்கா. 40 வகை ஸ்வீட்லயும் ஸ்வீட்டுங்கிற டெக்கரேஷன் எதனால வந்தது? சக்கரை உள்ள இருக்கிறதால. ஜாங்கிரிலையும் சக்கரை தான் இருக்கு, லட்டுலையும் சக்கரை தான் இருக்கு, ஜிலேபிலையும் சக்கரை தான் இருக்கு, மைசூர் பாக்குலையும் சக்கரை தான் இருக்கு, பாதுஷாலையும் சக்கரை தான் இருக்கு. ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற கிளாசிபிகேஷனுக்குள்ள வந்துடுத்து, எல்லாம் ஸ்வீட் தான்.
ஆனா ஒருத்தர் சொல்றார் எனக்கு பாதுஷா தான் பிடிக்கும், மைசூர் பாகு பிடிக்காது. இன்னொருத்தர் சொல்றார் எனக்கு மைசூர் பாகு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா ஒரு வேறு பாருங்க மைசூர் பாகு தான் பிடிக்காத ஒழிய லட்டு ரொம்ப பிடிக்கும். லட்டுக்கும் சீக்ரெட் என்னன்னா கடலை மாவு, ஒரு வகையான ஆயில் பேஸ், சுகர். மைசூர் பாகுக்கும் என்னன்னா கடலை மாவு, சுகர், ஒரு ஆயில் பேஸ். இது மூணையும் ஒரு ஃபார்ம்ல கொடுத்துட்டா அது மைசூர் பாகு, இன்னொரு ஃபார்ம்ல கொடுத்துட்டா அது வந்து லட்டு. இவர் சொல்றார் நான் லட்டு கட்சிங்க, எனக்கு மைசூர் பாகு ஆகாது. இன்னொரு சொல்றார் எனக்கு மைசூர் பாகு ஆகாதுங்கோ, மைசூர் பா அப்படின்னு ஒரு பா இப்ப ஊத்துறா இல்லையா, அப்படியே வாயில போட்டோன்னு அப்படியே கரையுது அப்படின்னு, அப்படியே குழ குழ குழன்னு அப்படியே உள்ள போய் அந்த மைசூர் பா வேணா சாப்பிடுவோனே ஒழிய மைசூர் பாக்கும் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறார். எல்லாம் ஒரே மண்ணு தான், ஸ்வீட்ஸ் தானே, ஒரே கிளாசிபிகேஷன் தானே. ஆனா நம்ம என்ன சொல்றோம், எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுங்கிறோம். வி டிஃபர். ஏன்னா டேஸ்ட் டிஃபர்ஸ். மூலப்பொருள் ஒண்ணுதான், இனிப்பு தான் மூலப்பொருள். அதுக்கு நிறம் வடிவம் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சுட்டா அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒண்ணு பிடிக்குது ஒண்ணு பிடிக்கல. என்ன ஒரு தடவை பழனியில நான் ஒரு ஹோட்டல் தங்கியிருந்தேன். ஒரு வாரமா அந்த ஹோட்டல்ல ஸ்வீட்ஸ் மாத்தி மாத்தி என்னமோ கேட்டான், சாப்பிட வேணாம் அப்படின்னு விட்டேன். வேண்டாம் வேண்டாம், ஸ்வீட்ஸ் வந்து உடம்பு வெயிட் போடும், வேண்டாம் வேண்டாம் வேணாம். நான் ரொம்ப உறுதியா இருந்துட்டேன். ஊரை விட்டு புறப்படுற அன்னைக்கு அந்த சர்வரே ரொம்ப அன்பா, நீங்க இன்னைக்கு புறப்படுறீங்க இந்த இடத்த விட்டு, இன்னைக்கு ஓட முடியறது உங்க சொற்பொழிவு, நீங்க இன்னைக்கானு சாப்பிடாட்டி அப்படின்னு. இன்னைக்கு என்ன போட்டிருக்கிறீங்க, ஃப்ரூட் அல்வா அப்படின்னா. சரி கொடு அப்படின்னுட்டு சாப்பிட்டுட்டு மேல மாடிக்கு ரூமுக்கு வந்தா தலை சுத்துற மாதிரி இருந்தது. உடனே அந்த மேனேஜரை கேட்டேன், மேல இருந்தவர்கிட்ட, என்ன என்னமோ சாப்பிட்டு வந்தேன், என்னமோ பண்றது, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு. ஃப்ரூட் அல்வா. அவர் ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சார். அவர் நான் சொன்னேன் என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை சரியாயிடும், கொஞ்ச நேரத்துக்கு சரியாயிடும் அப்படின்னு. என்ன விவரம் சொல்லுங்க. அவர் சொன்னார் பாருங்க, ஒரு வாரமா மீந்த ஸ்வீட் எல்லாம் அப்படியே கிரைண்டர்ல போட்டு ஒரு தடவை அரைச்சு கூட கொஞ்சம் டால்டாவையும் சுகரையும் போட்டு ஒரு கிளறி விட்டா அதுக்கு தான் ஃப்ரூட் அல்வா. ஒரு வாரத்துல சாப்பிட்டுருக்கலாம். ஒரு வாரம் சாப்பிடாம உறுதியா இருந்து அது மீந்த ஜாங்கிரி, மைசூர் பாகு, லட்டு எல்லாத்தையும் கிரைண்டர்ல ஒரு ஓட்டி அதுல இன்னும் கொஞ்சம் டால்டாவையும் சுகரையும் போட்டு ஒரு பெரட்டிவிட்டா அதுக்கு ஃப்ரூட் அல்வான்னு பேர் இருந்தார். நான் கேட்டேன், இதுக்கு எங்கேயா ஃப்ரூட், இதுல ஃப்ரூட் எங்கேயாந்து வந்தது, ஏன் ஃப்ரூட் அல்வான்னு பேர் வச்சிங்க. அவர் சொன்னார் பாருங்க, ஃப்ரூட்டை தமிழ்ல மொழிபெயர்த்தீங்கன்னா பழ அல்வா. அதாவது பழசெல்லாம் போட்டு பண்ற அல்வா பழ அல்வா, நாங்க டெக்னிக்கலா ஃப்ரூட் அல்வான்னு பேர் வச்சுட்டோம். எல்லாத்துக்கும் மூலப்பொருள் ஒன்று தானே, அதே ஸ்வீட் தான், அதே ஒரு ஆயில் பேஸ் தான், மூலப்பொருள் ஒன்று தானே. ஏன் டேஸ்ட் டிஃபர் ஆகுது? ஒருவருக்கு பிடித்தது இன்னொருவருக்கு பிடிக்காது, ஒருவருக்கு பிடிக்காதது இன்னொருவருக்கு பிடிக்கும். ஆச்சரியம் தானே இந்த உலகத்துல. எங்க வீட்லயும் ஒய்ஃப் சொல்வா, குழந்தைகள் சாப்பாடு நல்லா இல்லைன்னா சந்தோஷமா சிரிப்பா. ஏன் இன்னைக்கு உங்க அப்பா சந்தோஷமா சாப்பிடுவாரு. நான் என்னைக்கா சாப்பிட்டு சமையல் ரொம்ப பிரமாதம், ஐயோ இப்போ அதுங்கெல்லாம் வந்தா எல்லாம் எனக்கு கலாட்டா பண்ண போகுது. ஏன் நமக்கு அந்த பழைய ஸ்கூல் ஆஃப் தாட், சாப்பாட்டில் ஒரு டேஸ்ட் வச்சிருக்கிறோம், அதுங்க மாறி போச்சு இன்னைக்கு உலகத்துல. ஸோ அவ டேஸ்டே வேறையா இருக்கு, நம்ம டேஸ்டே வேறையா இருக்கு. அவளுக்கு ஒரு திருப்தி, டெய்லி ஒருத்தர் திட்ட போறாரு, ஒருத்தர் பாராட்ட போறார், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. எப்படி என்ன நல்லா பண்ணினாலும் ஒருத்தர் திட்ட போறார், என்ன நல்லா பண்ணாட்டாலும் ஒருத்தர் வாழ்த்த போறார், நிம்மதியா முடிஞ்சு போச்சா இல்லையா? இது டேஸ்ட் டிஃபர்ஸ். ஒருவருக்கு பிடித்த ஒன்று இன்னொருக்கு பிடிக்கிறது கட்டாயம் இல்லை. நான் இதுலேருந்து என்ன ஒரு பிலாசபி டெரைவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரொம்ப கடுமையான வார்த்தை நான் சொல்ற வார்த்தை, உலகம் முழுவதையும் ஒரே கடவுளாகவும் ஒரே மதமாகவும் ஆக்க நினைக்கிற முயற்சி முட்டாள்தனமானது. ஒருபோதும் அப்படி ஆகாது, ஆகவும் கூடாது. உலகம் முழுக்க ஒரே கடவுள் ஒரே மதம்னா இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்? உலகம் பலவிதமான ருச்சி பேதமுடைய மனிதர்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடவுளிலும் ருச்சி பேதம் இருப்பதுதான் மதத்துக்கு அழகு, கடவுளுக்கு அழகு, அதுதான் அனுபவிப்பதற்கு அழகு. அது இறைவனுடைய தீர்மானம். தான் பலவித ரூபமாய், பலவித நாமமாய், பலவிதமான உருவமாய் பல மொழிகளிலே பல இன மக்களுக்கு போய் காட்சி அளிக்கிறான். அவனை முடிச்சு இல்ல உலகம் முழுக்க நான் ஒரே கடவுளையும் ஒரே மதத்தையும் கொண்டாடுவேன்னு சொன்னா அது இறைவனுக்கு விரோதமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. அப்கோர்ஸ் தேர் ஆர் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் உமையவளே, நான் ஒன்னு அம்பாளா கும்பிடுறேன். அது யாரு வேணா எப்படி வேணா கும்பிடலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் உமையவளே, நான் உன்னை ஒரு பெயரோடு ஒரு வடிவத்தோடு பராசக்தியாக பார்வதியாக வணங்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீதான்
பலவிதமான பெயரோடு பலவிதமான குணங்களோடு பல இடத்தில் காட்சி தருகிறாய், ஒன்றே பல உருவே என் உமையவளே என்று பாடினார். உமையும் உமை ஒரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். உமாதேவியும் உமையினுடைய ஒரு பாகத்திலே உறைவனாகிய சிவபெருமானம் ஏக உருவில் வந்து ஒரே வடிவத்தில் வந்தார். அர்த்தநாரீஸ்வர சொரூபம். எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார், என்னையும் அவருடைய திருவடியில் அன்பு செலுத்துபவராக ஆக்கிவிட்டார்கள். எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. இனிமே நான் எத்தனை மதங்களை போய் ட்ரை பண்றது. இன்னும் சில பேர் வாழ்நாள் முழுக்க இந்த சர்ச்சிலேயே இருப்பா. சர்ச்சுங்கிறது தேடல், அது எல்லாருக்கும் இருக்கணும். அது இருந்தா தான் சில விஷயங்களும் நமக்கு ஓப்பனிங் ஆகும். இப்போ எல்லாரும் ரொட்டீனா ஒன்று பண்ற போது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு குவெஸ்ட் இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும் மனசுக்குள்ள. அவங்க தான் அந்த சர்ச், அந்த உண்மையை தேடி பயணப்படுவார்கள். இப்போ விவேகானந்தர் எந்த சாமியாரை பார்த்தோன்னே கும்பிடலிங்க. அவர் என்ன கேள்வி கேட்டாரு? நீ கடவுளை பார்த்திருக்கிறியான்னு. நீ சாமியாருங்கிறாங்க, கடவுளுக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொல்றாங்களே, நீ கடவுளை பார்த்திருக்கிறியா? இந்த கேள்வியை கேட்ட உடனே 80% சாமியார் நழுவிட்டான். ஏன்னா பல பேர் பார்க்காத சாமியார் தான் ஜாஸ்தி. கடவுளையே பார்த்து அதை கேள்விப்பட்டிருக்கிறாங்க, சொல்லி கேள்விப்பட்டதை வச்சு அவங்க சாமியாராகி அவங்க உலகத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா வேலையும். அவங்க ஒன்றும் பார்த்ததே கிடையாது. இதை டேரிங்கா நம்ம கிட்ட ஒரு பையன் கேட்பான் அப்படின்னு யாரும் நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் விவேகானந்தர் யாரை பார்த்தாலும், நீர் கடவுளை பத்தி இவ்வளவு பேசுறீரே, கடவுளை பத்தி இவ்வளவு சொல்லுகிறீரே, நீர் கடவுளை பார்த்தது உண்டா அப்படின்னு. பல பேர் பதிலே சொல்லல. இன்னும் சில பேர் சாமர்த்தியமா சொன்னாங்க, குழந்தாய் உனக்கு ஒரு பக்குவம் வருகிற போது உனக்கு அது தெரியும். எப்போ, என்ன டேட்டு, என்ன டைம், உனக்கு எந்த டேட்ல வந்தது, விவரமா சொல்லு. இன்னும் 10% நழுவிட்டாங்க. அவருக்கு கரெக்டா ஆன்சர் பண்ண ஒரே ஒருத்தர் யாருன்னா ராமகிருஷ்ணர். அவர் என்ன கேட்டாரு? என்னமோ கடவுளை கண்டிருக்கியான்னு என்ன கேட்டியே, அதை பார்க்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு. இன்னும் பார்த்திருக்கியான்னு கேட்கறியே, உனக்கு பார்க்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அப்பதான் விவேகானந்தர் யோசிச்சார், ஆஹா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அதை பார்த்திருக்கியான்னு கேட்கிறமே ஒழி, அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமே, அது நமக்கு இருக்கா, நம்ம யோசிச்சோமா இல்லையா? ஓ, அப்ப நம்ம தகுதிப்படுத்தணும். அப்ப இவர்கிட்ட கரெக்ட் ஆன்சர் இருக்கு. கிட்டக்க வந்துட்டார். குழந்தாய் காட்டுகிறேன், நான் கண் முன்பாக இப்போது உன்னை பார்க்கிறேனே, இது போல் கடவுளை கண்டதுண்டு, அதை உனக்கும் காட்டுகிறேன், காலம் வரட்டும் காட்டுகிறேன். ஒரு நாள் விவேகானந்தர் உட்கார்ந்துருக்கும் போது டபக்குன்னு எந்திரிச்சார். கால் கட்ட விரல எடுத்து நெத்தியில் அப்படி வச்சார் விவேகானந்தருக்கு. அப்படியே உலகம் நழுவ ஆரம்பிக்குது, எல்லாம் பின்னால போகுது அவருக்கு எல்லாம். அப்படியே அவர் சொன்னார், ஐயோ நான் குடும்பஸ்தேன், என்ன பண்றீங்க. சிரிச்சார் ராமகிருஷ்ணர். இதையே உன்னால தாங்க முடியலையே, அப்புறம் கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, முதல்ல உங்க தகுதிப்படுத்திட்டு வா, அப்புறமா கடவுளை பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சவர், அந்த காலத்துல மெடிக்கல் சயின்ஸ் படிச்சவர் ராமகிருஷ்ணன் வந்தார். நீர் என்னமோ கடவுளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறீரு, அந்த கடவுளை எனக்கு கண் முன்னால கொண்டாந்து காட்டுங்களேன். ராமகிருஷ்ணன் உடனே பதில் சொல்ல, நீங்க என்ன பண்றீங்க? நான் டாக்டர். ஓ அப்படியா, டாக்டர்னா என்ன பண்ணுவீங்க? நோயாளிகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுவேன். ஓ முடிச்சோன்னு ராமகிருஷ்ணன் சொன்னார், என்னையும் ஒரு டாக்டர் ஆக்குங்களேன். பைத்தியம் மாதிரி பேசுற, ஒன்னே எப்படி டாக்டர் ஆக்குறது? அதுக்கு ஒரு படிப்பு இருக்கு, அதை படிக்க வேண்டாமா? அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு, அந்த பயிற்சியை செய்ய வேண்டாமா? அதை விட்டு டாக்டர் ஆக்குங்களேன். டாக்டருக்கே படிப்பும் பயிற்சியும் இருக்குங்கிறே, அப்ப கடவுளை பார்க்கறதுக்கு படிப்பும் பயிற்சியும் இல்லையா? நீ அந்த படிப்பு படிச்சியா, அந்த பயிற்சியில இருந்தியா, கொண்டாந்து காட்டுங்கிற. என்ன டாக்டர் ஆக்குறதுக்கு படிக்கணுங்கிற பயிற்சி வேணுங்கிறையே, கடவுளை பார்க்கறதுக்கு படிக்க வேண்டாமா, பயிற்சி பண்ண வேண்டாமா? அது இல்லாம கடவுளை கொண்டு காட்டுவாங்களா உனக்கு? முதல்ல படி, அதுக்கு பயிற்சி பண்ணு, அப்புறம் கடவுள் தாரா தெரிவார்னு. இப்ப அந்த ஆன்சர் கரெக்டா இருந்தாதான் மனம் அதை நோக்கி போகும். அதை நோக்கி அது போகணும் அப்படின்னு சொன்னா அந்த பக்குவம் மெல்ல மெல்ல நமக்கு அதை நோக்கி போவதற்கு அந்த அந்த சிந்தனை வரணும். இறைவனும் இறைவியும் ஏக உருவில் வந்து எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். எமக்கு அன்பு செய், அந்த இறைவனும் இறைவியும் இந்த எண்ணத்தை எங்களுக்கு தூண்டி அவர் மீது அன்பு செலுத்தும்படியாக எங்களை ஆக்கினார்கள். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. திரும்பி திரும்பி சமயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போறதுக்கு வேறு சமயங்கள் இல்லை. இந்த வார்த்தைக்கு தான் அங்க போனேன். எப்படின்னா, கொஞ்ச காலம் தேடணும். சார் ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ, அது உண்மையா இருக்குமோ, அது உண்மையா இருக்குமோன்னு தேடணும். வாழ்நாள் முழுக்க தேடிக்கிட்டே வீணாக்கிட்டே போயிட்டேன். சில பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் கோயிலுக்கு வருவாங்க, மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சார் உருவ வழிபாட்டில் என் மனசு ஒட்டலை சார், ஃபெவிகால் போட்டு ஒட்டுங்க. உருவ வழிபாட்டில் என் மைண்டு இப்போ ஒட்ட மாட்டேங்கிறது. இப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு? அதான் அந்த வேதாத்ரி மகர்ஷியினுடைய அந்த குண்டலினி யோகா போகலாமான்னு பார்க்குறேன். ஏன் அங்கே உருவ வழிபாடு ரொம்ப வற்புறுத்துறது இல்லை, அதான் அங்கே போகலாமான்னு பார்க்குறேன். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அங்கேருந்து வந்துடுவார். என்ன அப்படின்னு, இல்லை இந்த ஈஷா யோக மையம்னு பூண்டியில் ஏதோ ஒரு ஆசிரமம் இருக்கான், அது போய் என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறேன். அவள் கிளாஸ் 7 நாளைக்கு 130 ரூபா பணம் கட்டினா ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு போகிறேன். சரி போங்க.
அப்புறம் என்னன்னா, இந்த இமாச்சல்ல ஒரு புதுசா இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கா, அவ கரஸ்பாண்டன்ஸ்லயே கடவுளை காட்டுறாளாம். ஆனா கரஸ்பாண்டன்ஸ்ல கடவுள் வராரான்னு சொல்லி நான் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இவன் 90 வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டே இருப்பானே ஒழிய எதுலையும் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்ங்கிறதே வராது. நான் என்ன சொல்றேன் கேட்டா, குவெஸ்ட், சர்ச், என் உள்ள ஒரு குவெஸ்ட் இருக்கு, ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கான தேடல நான் இருக்கிறேன்னா வாழ்நாள் முழுக்க தேடினே இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு லெவல்ல ஸ்டாப் பண்ணுமா இல்லையா? லெவல்ல ஸ்டாப் பண்ணி அது என்ன சொல்றாங்களோ அது 10% உள்ள போனாதான் பார்க்க முடியும். இன்னும் என்ன கேட்டா, எதுல போனாலும் பார்க்கலாம். ஏன்னா நீங்க என்னத்தை பார்க்க போறீங்க? பார்க்க போறதுங்கிறதே செல்ஃப் தானே. அது எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாமே, எந்த ப்ராசஸ்ல வேணாலும் பார்க்கலாமே. பக்தி யோகத்திலையும் பார்க்கலாம், ஞான யோகத்திலையும் பார்க்கலாம், கர்ம யோகத்திலையும் பார்க்கலாம். பார்க்க போறது உங்களை தான். அதாவது பூர்ணமான இறைத்தன்மை உங்களுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத உணரப் போகிறீர்கள். அப்ப நான் இதுல தான் பார்க்க முடியும், அதில் பார்க்க முடியாது, அதுல தான் பார்க்க முடியும், அன்னொன்ன பார்க்க முடியாதுன்னு இது என்ன வேண்டாத வேலை? தேடுதல் ஒரு காலத்துல நிக்கணும், உணருதல் ஒரு காலத்துல ஆரம்பமாகும். அதை இங்க சொல்றார், இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. அந்த தேடுதல் விவேகானந்தர் மாதிரி தேடணும். ஒரு விஷயத்தை தேடினா விவேகானந்தர் எப்படி தேடினாரோ அப்படி தேடணும். நான் இப்ப சொல்ற விஷயம் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் ஊண்டிங்கா இருக்கும், என்ன பொறுத்துங்க, என்ன மன்னிக்கணும். இதெல்லாம் ஒரு காலத்துல சொல்லி ஆகணும், அதுக்காக சொல்றேன். ஏன்னா கடவுளை கும்பிடுகிறவர்களில் 100% மக்கள் கடவுளை உணர்ந்து கும்பிடுகிறார்களா என்று கேட்டால் இல்லை, பயத்தில் கும்பிடுகிறார்கள். என்ன பயத்துல? சார் கடவுள் உண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிங்களா சார்? கன்ஃபார்ம் பண்ணி கடவுளை கும்பிடுறீங்களான்னு கேட்டா அது இருக்கோ இல்லையோ, ஒருவேளை அப்படி ஒண்ணு இருந்து நாம கும்பிடாம விட்டுவிட்டா அது நாளைக்கு ப்ராப்ளம் ஆயிட்டா என்ன பண்றது? அதுக்காகத்தான் கும்பிட்டு. இங்க அமெரிக்கால பல பேர் இருக்கா, அவன் இங்கேருந்து மதுரை வீரன் சாமி கொண்டு போயிட்டான், அங்க போய் மாடர்ன் லைஃபுக்கு போயிட்டான். மதுரை வீரனை ஒரு ஓரமா வச்சிருக்கான். ஏன்டா அப்படின்னா, தாத்தா கும்பிட்டது இதை கும்பிடாம போய் ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? அதுக்காகத்தான் நாங்க மதுரை வீரனை வீட்டுக்குள்ள வைக்கிறது இல்லைங்க, வெளியில வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோங்க. வெளியில வச்சாலும் கும்பிடுறதுனால செய்யற. ஆமா, அப்ப இந்த வழிபாட்டுக்கு வந்துட்டு அவன் இன்னொரு பக்கம் வந்து இந்த சொசைட்டி அந்த சொசைட்டி எத்தனையோ டிவைன் சொசைட்டிக்குள்ளேயும் போயிட்டான். இது ஒரு பக்கம் நடக்குது, ஆனா அது ஒரு பக்கம் தானா நடக்குது. நீங்க இலங்கையில எல்லாம் போனீங்கன்னா, இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆதியில போனவங்க அந்த சிறு தேவதைகள் சில பரம்பரை முன்னாடி கொண்டு போனாங்கல்ல, அதுக்கு கல்லு சாராயம் பீடி எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. அது என்னன்னா, வீட்டுக்கு வெளியில ஒரு தனியா ஒரு சமையல் ரூம் வச்சு அந்த பூஜையை பண்ணி அது ஒரு பக்கம் நடக்குது. வீட்டுக்குள்ள பூஜை ரூம் கட்டிட்டான் தனியா. இது வந்து வெளிப்படுத்தப்பட்ட சாமி, உட்படுத்தப்பட்ட சாமி, 2 சாமி தனியா வச்சிருக்கிறா. ஏன்டா இங்க வந்துட்டு அதை விட்டுட்டா என்னன்னா பயமா இருக்கு, ஒருவேளை பரம்பரையா கும்பிட்டோம் அது ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு. So there is no clarity. நம்முடைய வழிபாட்டு முறையில ஒன்றை நோக்கி போகிறோம்னு சொன்னா ஒரு தெளிவு இருக்கணுமா இல்லையா? நம்ம இதையும் விட மாட்டேங்கிறோம், அதையும் விட மாட்டேங்கிறோம். நான் இப்படி பேசணும் தப்பா நினைக்காதீங்க. இறை வழிபாடு செய்கிறவர்களில் 100க்கு 100 பேர் இறைவன் உண்டு தெளிவாக உணர்ந்து செய்கிறார்கள் சொல்ல முடியாது. பின்ன என்ன அப்படின்னா, அப்படி ஒண்ணு இருந்து அதை கும்பிடாம விட்டுட்டா நாளைக்கு என்ன பிரச்சனையா போயிட்டா என்ன பண்றது? அதுக்காக கும்பிட்டு வைப்போமே, இப்ப என்ன நஷ்டம்? எத்தனையோ செய்யறோம், அதை இதையும் ஒண்ணு சேர்த்து செய்வோமே. இந்த மனோநிலையில கும்பிடுறவங்க ஜாஸ்தி. அது தப்பு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கிளியரா ஒரு முடிவு பண்ணு. நீ எந்த வழிபாட்டு முறையில போறியோ அதை தேர்ந்தெடுத்துக்கோ. நான் நம்புகிற மார்க்கத்துல முக்தியை அடைவேன், மேல போவேன்ற அந்த தெளிவோட, அந்த கிளாரிட்டி அண்ட் கன்விக்ஷன் ரெண்டும் இருந்தா தான் அதை அடைய முடியும். அதுக்காக சொல், இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. அடுத்தது என்ன? முக்தி. நான் எதுக்கு சாமி கும்பிடுறேன்னு தெளிவா சொல்லிட்டார். எனக்கு பிறவி வேண்டாம், ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை. நான் இனிமே இன்னொரு தாய் வயத்துல போய் நான் பிறக்க மாட்டேன். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பை ஊர் வாழ்சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. பட்னத்தார் பாடுறார், இன்னொரு தாய் கர்ப்பத்துல போய் நான் பிறக்க கூடாது, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை. இல்ல நீங்க 3 அம்மா இருக்கா, நீங்க 3 அம்மான்னா அது பாருங்க. விலங்கு இருக்கு இல்லையா, விலங்குக்கு கூட தாய்மை இருக்கா இல்லையா? நீங்க எப்பாவது வீட்டில் நாய் இருந்துன்னா அதை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. குட்டி போட்ட பூனை மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நாய் வந்து இந்த குட்டியை போட்ட நாள்லேருந்து இப்படியே போயிட்டு திரும்ப அங்கேயே வந்து நின்றுக்கும், பக்கத்தில் பார்த்து வந்து நின்றுக்கும். பூனை அதே மாதிரி குட்டியை ஈனுட்டா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், குட்டி போட்ட பூனை அப்படின்பா. எந்த விலங்குமே தாய்மை உணர்வு உடையது. பாம்பு இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட வகை பாம்பு, மலைப்பாம்பு காட்டுல இப்படி சுழண்டு இப்படி வரிசையா அப்படி சுழண்டு உள்ளுக்குள்ள அந்த முட்டையை வச்சு அப்படியே மேலே உட்காந்துக்கும், அது பாட்டு அடகாத்து கொண்டு இருக்கும். இது குஞ்சு பொறிச்சு வெளியில வர்றதுக்கு பல நாள் ஆகும். நீங்க நம்ப கூட முடியாது. அதனுடைய பாடி வெயிட் பல கிலோ குறைஞ்சு போயிடும். ஏன்னா ஆகாரம் கிடையாது. மழை வெயில் பனி எதை பத்தி கவலைப்படாது, அப்படியே சுழண்டு படுத்திருக்கும், அது பாட்டுக்கு படுத்திருக்கும் தாய்மை. நீங்க மற்ற விலங்கெல்லாம் அப்போ வந்து அதை சீண்டி பார்க்கும்.
மற்ற நேரத்தில் மலைப்பழம் அப்படியே சாப்பிட்ற பாம்பு எந்திரிக்கவே எந்திரிக்காது, இடத்த விட்டு நகரவே நகரா, இறை சாப்பிடாது. ஏன்னா நகர்ந்துட்டா இதுக்கு எதாவது ஆயிட்டா அதுக்காக அதை மேலேயே சுருட்டி அப்படியே படுத்திருக்கோம், போட்டுக்கு பேசாமல் படுத்திருக்கோம், சாப்பிடாது, பட்டினி கிடக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த முட்டையெல்லாம் வெடிச்சு உள்ளேருந்து வந்த உடனே இறை தேடி புறப்படும். ஏன் அது கடமை முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதை பார்த்துக்க வேண்டியதுதான், விட்டுட்டு படாமல் இறை தேடி அந்த தாய் புறப்படும். ஆனால் அந்த குறிப்பிட்ட கால அளவு இதுக்கு பட்டினியா இருக்கணும்னு ஆறு சொல்லி கொடுத்தா? இதை காப்பாற்றணும்னு எங்கேயா போர்டு எழுதி போட்டாளா? இல்லை, அது காப்பாத்துதே. தன்னுடைய கோழி பாருங்க, தன்னுடைய குஞ்சுகளோட இப்படி போய்கொண்டே இருக்கும். அந்த கோழி குஞ்சு கோழி அந்த குப்பையில மேஞ்சிக்கிட்டே இருக்கும்போது தாய் கோழி இப்படி போயிட்டு இப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்கும், எல்லாம் பின்னாடி பெட்டாலியன் ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு. அப்புறம் இந்த குஞ்சுக்கு இறை எடுக்க கற்றுக் கொடுக்கும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு. இந்த குஞ்சை இறையா சாப்பிட்றதுக்கு ஒரு பருந்து வரும். அந்த பருந்து இப்படி பறந்து குஞ்சை நோக்கி வந்த அந்த தாய் கோழி என்ன பண்ணும், பட ரெக்கையை அடிச்சுக்கிட்டு அந்த பருந்துக்கும் குஞ்சுக்கும் நடுவில் அப்படி ஓடி போய் அந்த பருந்தை விரட்டும். சாதாரணமா பருந்தை எதிர்க்கிற பலம் அந்த தாய் கோழிக்கு கிடையாது. ஆனா தாய்மை வேகத்துல பருந்தை எதிர்த்துடும். இப்ப என்ன ஆச்சரியம், தாய்மை அப்படிங்கிறது. விலங்குக்கே தாய்மை உண்டு, ஆனா ஒரு எல்லை உண்டு. என்ன எல்லைன்னா, விலங்குனுடைய தாய்மை கொஞ்ச காலம்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தாய் குட்டிங்கிற பாசெல்லாம் கிடையவே கிடையாது. அது கொஞ்ச நாள் விட்டு போயிடும். அடுத்த குட்டி ஈனுகிற வரையில் தான் இந்த குட்டி மேல பாசம் இருக்கும். அடுத்த செட்டு குட்டி வந்தாச்சுன்னா இது மேல அதுக்கு அதிக அன்பு இருக்காது. கொஞ்சம் சிலதான் எக்ஸப்ஷன் உண்டு, இது மேலே கொஞ்சம் அன்பு காட்டி 2வது 3வது குட்டி ஈனுட்டா இதை விட்டுடும். சிலது எப்படி அப்படின்னு கேட்டா, அடுத்த குட்டி ஈன்றா இந்த குட்டி மேல பாசமே இருக்காது. அதுக்கு ஒரு பெரிய சிக்கல். நான் இதை உண்மை ஆனாலும் அப்படியே சொல்ல வேண்டியிருக்கேன், என்னை பொறுத்துங்கோ. இந்த நாய் பூனை இது மாதிரிலாம் வளர வளர தாய் சேய்ங்கிற பாசம் கடைசி வரைக்கும் இருக்காது, கொஞ்ச நாள் தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆண் பெண்கிற பேதம் தான் உண்டே ஒழிய அது தாய் குட்டிங்கிற அந்த கண்டினியூட்டி கிடையாது. சட்டிலான விஷயம். அப்போ மற்றைய மனுஷனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? தாய் அன்பு இருந்தா கூட ஒரு பிறவியில கொஞ்ச நாள்ல விலங்குக்கு முடிஞ்சிடும். மனுஷனுடைய தாய் அப்படியே பிள்ளைக்கா உயிரை விடுவா. வயசான காலத்தை கூட பிள்ளைக்கா உயிரை விடுவா. 90 வயசு இருக்கும், படுக்கிற நாரா கிடப்பா. மகன் எங்கேருந்தாவது வந்திருப்பான், அவன் ஒரிசாலேருந்து அங்கேருந்து, அவனே ஒரு ஒரிஸ் தான், அதுலேருந்து இப்போ வந்திருப்பான், பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அம்மா எப்படி இருக்கிறேன்னா பலன்னு அழுதுகிட்டே சொல்வா. அங்கே போனியே உனக்கு சாப்பாடு கிடைக்குதா? அவனுக்கு முதல் கவலை, அவனுக்கு சாப்பாடு கிடைக்குதா அப்படி. நீ எப்படிப்பா இருக்கிற, இப்போ இதுக்காக செலவு பண்ணி வந்தியா? உன் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பணம் பயன்பட்டு இருக்குமே, நான் போகிற காலத்தில் உனக்கு செலவு வைக்கிறேன்ப்பா இப்படிலாம் சொல்லி அழுதுகிட்டு உட்காந்துருப்பா. அப்போ அந்த தாயினுடைய பாசம் என்னன்னா, அந்த பிறவியில் அவ காட்டுகிற அன்புக்கு நிகராக ஒரு அன்பே கிடையாது. ஆனால் ஒரு எல்லை சொல்ல போறேன், என்னன்னா விலங்கின் தாய்ப்பாசம் ஒரு பிறவியில் கொஞ்ச காலம், மனிதனுடைய தாய்ப்பாசம் அந்த பிறவி மட்டிலும் தான். அடுத்த பிறவில பழைய அம்மா ஒருவேளை வரமாட்டா, அப்ப பெற்றிருக்கிற பிசாசத்தான் கவனிப்பாளே ஒழிய அவ போன ஜென்மத்துல என் புள்ள எங்க இருக்கிறான் தேடிட்டு வந்து அவன் நான் காப்பாற்ற போறேன்னு தான் வரப்போறாளா? வரமாட்டா, மறைஞ்சு போயிடுது மனசுல இருந்து. அந்த ஜென்மத்து பிள்ளை மேலதான் பாசம் இருக்க போகுது. அப்போ நமக்கு என்ன சிக்கல்னா, விலங்கின் தாய்மை ஒரு பிறவியில் கொஞ்ச காலம், மனிதனுடைய தாய்மை அந்த பிறவி முழுவதும். ஆனால் பல பிறவி நமக்கு இருக்கிறதே, பல பிறவிக்கு யார் அம்மா? பராசக்தியாகிய தாய் மட்டுமே ஈன்றெடுப்பாள், ஒரு தாயும். அவளுடைய தாய்மை என்னன்னா எல்லா ஜென்மங்களுக்கும் தொடர்ந்து, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அவ தான் நமக்கு அம்மா. அந்த தாய்மை அழிவில்லாத தொடர்ச்சி உடையது. இன்னொன்னு பாருங்க, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லைன்னா இனி ஒரு தாய் வயிற்றில் என்னை பிறக்க விடாத தாய்மை. இப்ப நம்ம தாய் எப்படின்னு கேட்டா, மானுட தாய் அவ ரொம்ப பந்தம் வச்சு சமயத்துல என்ன பண்ணுவா, அவளும் பிறந்து தொலைப்பா, நம்மளையும் பிறக்க வச்சுடுவா அன்பு காரணமா. அப்ப என்ன ஆயிடும், மறுபிறவி நமக்கு வந்துடும். நம்ம இந்த அம்மாவால மறுபிறவி வரும், ஆனா அந்த தாயாரால மறுபிறவி வராது. ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, பிறவி இல்லாத தாய்மையை தருகிறவள் அவள். அப்புறம் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையும். அமைவுறு தோழியர்னு சொன்னா மூங்கில் மாதிரி தோல் உடையவர்கள் பெண்கள். அந்த பெண்கள் மேலே வச்சிருக்கிற ஆசையை அம்பிகை மாற்றுகிறாள் அப்படின்னார். இது ஒரு ரீசன், ஒரு காரணத்துக்காக தான் இந்த எக்ஸ்பிளேஷன் சொல்றாரு இந்த இடத்துல. நம்ம இந்தியா முழுக்க என்ன ராங் அசம்ஷன் இருக்கு தெரியுமா? சக்தி வழிபாடு பண்ணுகிற பல பேர் விமனைசரா இருக்கிறா அப்படின்னு ஒரு சார்ஜ் ஒன்று. இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. ரொம்ப ஸ்ரீவித்யா உபாசனை, சக்தி வழிபாடு இதெல்லாம் பண்ணுகிற சில பேர் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் மோசமா இருந்த சில பேர் உண்டு. இதை வச்சு ஒரு ராங் தியரி பண்ணிட்டாங்க. என்னன்னா,
ரொம்ப இந்த மாதிரி ஸ்ரீவித்யா உபாசனை, அம்பாள் வழிபாடு, தேவி உபாசகர்னு சொன்னா கேரக்டர் இருக்காதோ அப்படிங்கிற திங்கிங் வந்துடுச்சு. இவர் ஒரு விமனைசரா இருப்பாரோ அப்படிங்கிற திங்கிங் வந்துடுச்சு சொசைட்டில. அதை உடைக்கிறார் இந்த இடத்துல அபிராம பட்டர். என்னன்னா, இல்ல உண்மையான அம்பிகையின் பக்தர்கள் பெண்ணாசை உடையவர்கள் அல்லர்.